கர்த்தர் நம்ம வலது பாசத்துல இருக்கிறச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவோ நெருக்கங்கள் எது வந்தாலுமே, சத்ரு உங்களை எவ்வளவு அலக்கழித்தாலுமே, எந்த போராட்டம் வந்தாலுமே நீங்க அசைக்க கூடாதபடிக்கு எப்படியா கர்த்தர் உங்களோட வலது பாசத்துல இருக்காராம். கர்த்தர் நம்மளோட வலது பாசத்துல இருக்கிறச்சு என்ன ஆகும்னா, எவ்வளவு பெரிய புயல் சூறாவளி காத்தே வந்து வீசினாலும் அசைக்காதபடிக்கு, அசைஞ்சா என்ன ஆகும், அந்த அஸ்திபாரம் ஆட்டம் காணுதுல, ஆட்டம் காணாதபடிக்கு கர்த்தர் நம்ம கரத்தை பிடித்து நம்ம பயப்படாதபடிக்கு, அந்த பிரச்சனையிலேயே நினைச்சு சிக்கிக்கொண்டு எப்படி நான் மேல வருவேன், எப்படி எனக்கு விடுதலை வரும், எப்படி எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை அப்படின்னு நினைச்சு நம்ம புலம்பாதபடிக்கு, அவன் நம்ம வலது பாசத்துல உட்காந்து நம்ம அசைஞ்சு போகாதபடிக்கு, எப்படியா இந்த இடத்துல வாசகம் போட்டிருக்கு, அசைக்கப்படாதபடினாக்க ஒரு விதமா கலக்கம், ஒரு ஷேக், ஒரு இது பதட்டம், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அந்த மாதிரி ஆகாதபடிக்கு தேவன் பாதுகாப்பாராம். ஆமீன். கர்த்தர் நம்ம வலது பக்கத்தில் உட்கார்ந்து அவர் எப்படி நம்ம அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். தாவீது சொன்னது போல இன்னைக்கு நாமளும் சொல்லுவோம் கர்த்தருக்குள்ள, ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் நாங்க அசைக்க கூடாதபடிக்கு நீர் எங்கள் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறீர், நீர் பார்த்துக்கொள்வீர், நீர் எங்க கரத்தை பிடித்திருக்கிறீர். அவர் பக்கத்துல ஏசாயா 41:10 இதே மாதிரி சொல்றாரு, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கருத்தினால் நான் உன்னை தாங்குவேன், ரட்சிப்பேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எப்படியா அவர் நம்மளுக்கு சகாயம் பண்ணுவார். அவர் நம்ம வலது பாரசத்துல உட்காந்து நம்ம அசைஞ்சு போகாதபடிக்கு, ஷேக் ஆகாதபடிக்கு அவர் நமக்கு உதவி